காட்டுமன்னார் கோயிலில் நடைபெற்ற சிறுவர்கள் சந்தை விற்பனையில் கிடைத்த 50,000 ரூபாய் பணத்தை அன்புபாலம் சார்பில் கேன்சர் அறக்கட்டளை குழந்தைகள் நன்கொடையாக கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் GK மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் CBSE பள்ளியில் நியூ7 தமிழ் அன்புபாலம் மற்றும் GK பள்ளி குழுமம் சார்பில் சிறார்களுக்கான இளம் தொழில் முனைவோர் சந்தை விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் G குமாரராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த இந்த விழாவில் முதல் விற்பனையை பள்ளியின் மேலாண் இயக்குனரும் செயலாளருமான GK அருண் தொடங்கி வைத்தார். இந்த சந்தையில் காய்கறிகள், பூக்கள், உணவு, கைவினைப் பொருட்கள், கேக் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு குழந்தைகள் ஆர்வத்துடன் அரங்குகளை அமைத்திருந்தனர். இந்த சந்தை சிறுவர்கள் புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்ள நல்வாய்ப்பாக அமையும் என பள்ளியின் தாளாளர் குமாரராஜா தெரிவித்தார். இதில் இயக்குனர் மருத்துவர் GK அகிலன், மருத்துவர் ரம்யா அகிலன், GK கல்வி குழுமத்தின் இயக்குனரும் சேலம் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் CBSE பள்ளியின் இயக்குனருமான GK அனிதா மோகன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினார். இதில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு பொருளை எப்படி விற்பது, எப்படி வாங்குவது என்ற வியாபார நுணுக்கத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த நிகழ்வு பயன்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் விற்று சேர்த்த பணத்தை 50,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் டொனேட் பண்ணுகிறோம். டொனேஷனாக அன்பளிப்பாக கொடுக்கின்றோம். இந்த நிகழ்வில் GK குரூப் ஆஃப் ஸ்கூல் மற்றும் நியூ7 அன்புபாலமும் இணைந்து இதை நடத்துகின்றது. இங்கே GK ஸ்கூலில் சந்தை போட்டிருக்கான்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக வந்தோம். இங்கே சின்ன பசங்க ரொம்ப ஆர்வத்தோடு எல்லாரும் கலந்துக்கிட்டு இங்கே படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கும் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து இதெல்லாம் பசங்களுக்கு கற்றுத்தராங்க. இங்கே பசங்க எல்லாருமே ஆர்வத்தோடு எல்லாமே செய்கிறாங்க, போகிறாங்க. ஆன்லைன்லலாம் போய் ஷாப்பிங் பண்ணாமல் இந்த மாதிரி நேரில் பொருளை பார்த்து வாங்கும்போது எங்களுக்கே திருப்தியாக இருக்குது. விலையும் எல்லாம் கம்மியாக இருக்குது. நல்லா பசங்க எல்லாரும் நல்லா ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க. GK மெட்ரிக் ஸ்கூலில் சந்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சில்ட்ரன்ஸ்லாம் சந்தை போட்டிருக்காங்க. வெளில வாங்குற பொருளோட இங்கே விலை கம்மியாக இருக்குது. டீச்சர்ஸ், மாஸ்டர் எல்லாம் நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கோட இது எவ்வளோ பெட்டராக இருக்குது. இங்கே GK ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு சந்தை அப்படிங்கிற நேரடி சந்தை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற நடைமுறை உலகத்தில் எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு ஷாப்பிங்னா என்ன அப்படிங்கிறது நம்ம சந்தைக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அண்ட் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த சந்தையில் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களால முடிஞ்ச ஹேண்ட்மேட் பொருள்கள், அது மாதிரி ஃப்ரூட் சாலட்ஸு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்டாலாக போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி எல்லா ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு ஸ்கூலில் சந்தை மாதிரி உருவாக்கி இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வெளி உலகம்னா என்ன, வெளியில் சந்தை நிலவரங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம்.